லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார், சிஸ்டர், டாக்டர் ஆபரேஷனுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட், பிபி, சுகர் எல்லா டெஸ்டும் எடுக்க சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். என்ன பண்றதுன்னு தெரியல சார். என்னாச்சு மாமா? அம்மா டெஸ்ட் எல்லாம் எடுக்க கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்களா? ச்சே, பொம்மையோட பிடிவாதத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. சிஸ்டர், நீங்க எத்தனையோ பேஷண்ட்டை பார்த்திருப்பீங்க, ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே தீரணும்னா வேற என்ன பண்ண முடியும்? நீங்க அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஏமாத்தி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிங்க சிஸ்டர். சாரி மேடம், இப்ப இருக்க சூழ்நிலையில அவங்கள ஃபோர்ஸ் பண்ண ரிஸ்க் ஆயிடும். அவங்களோட கோஆபரேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம். வெயிட் பண்ணியாச்சு. பொம்மி வராளான்னு இன்னும் ஒரு 2 hours வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டர், நான் டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன். இன்னும் 2 hours கழிச்சு ஆபரேஷன் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்படி தள்ளி போறது ரிஸ்க் இல்லையா? அம்மா எப்படிப்பா வலி தாங்குவாங்க? பொம்மிய பார்க்கணும்னு பிடிவாதமா இருக்காளே, அதுக்கு இன்னும் என்ன வழின்னு தெரியலையே. சித்தார்த்தும் போனவன் தான். அவன் இன்னும் போன் எடுக்காம இருக்கானே. அம்மா தர்ஷினி, இன்னொரு தடவை போன் பண்ணி பாருமா. சரிங்க தாத்தா. எடுக்கல தாத்தா. என்னம்மா பொம்மி, இப்படி பண்ணிட்டியம்மா? பாத்தியா, இந்த கிழவனும் கிழவியும் திருந்தவே மாட்டாங்க. காலத்துக்கும் பொம்மிக்கு சப்போர்ட் பண்றது இவங்களுக்கு வேலையா போச்சு. இந்த சூழ்நிலையிலும் அவ வந்துருவாங்கிற நம்பிக்கை பாரு பெருசுக்கு. பார்க்கலாம், அவ வரவே மாட்டான்னு இவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. வெயிட் பண்ணட்டும். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்கன்னு பாப்போம். திரும்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. அவங்களுக்கு நான் என்னன்னு பதில் சொல்லுவேன்? என்னம்மா ஃபோன் பண்ணி என்னாச்சு? எடுக்கல தாத்தா. என்ன சத்தம்? டேய், உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பாரு. அந்த பாத்துட்டு வரேன்டா. நல்லா டைட்டா தானே கட்டி வச்சிருக்கு. பாயும் கட்டி தான் வச்சிருக்கு. கரெக்டா தான் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. பாத்தியா? டேய், எல்லாம் கரெக்டா தான்டா இருக்கு. நம்மள மீறி தப்பிச்சிட முடியுமா? அப்படி சொல்றேன். சீக்கிரம் வாங்கடா, ஓடுற பாரு. வாங்கடா. ஏய் ஏய், இல்லடி. இல்ல. ஓடாத. இல்ல, வாங்கடா. ஏய். ஏய், இல்ல. இல்ல, வாங்கடா. ஏய். கையில மாட்டினா அவ்வளவுதான். நில்லு. நில்லு. நில்லு.
எங்கடா போயிருப்பா? டேய் நீ அந்த பக்கம் போய் பாரு. சரி, நல்லா தேடி பாருங்க. எங்க போயிருப்பா? காணுமே. மிஸ் ஆயிட்டடா. ஏய் போடா, போ போ. ஐயோ, இது அவர் காராச்சே. ஏய் ஏய், அதெல்லாம் வர்றா. வாடா. ஏய், இல்லடி. ஏய், இப்படிடா ஓட பாக்குற. ஏய், நீ விளையாட்ட காட்டியா? வா, வாங்கடா. இவ்வளவு தைரியம் எல்லாம் தப்பிச்சு போக பாத்துட்டேன். ஏய், ஏய், போடா. ஏய் நில்லு. ஏய், இல்லங்கறல. கையில சிக்கனா அவ்வளவுதான். விடுங்க. இங்க கிட்டே வா. ஏய் சார், ஆபரேஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். இதுக்கு மேல வெயிட் பண்றது கஷ்டம்னு டாக்டர் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. அப்பா என்னப்பா இது? அவ வருவாளா இல்லன்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது அம்மாவை எதுக்கு காக்க வைக்கணும்? ஆபரேஷன் பண்ணிடலாம்ப்பா. அம்மா அவகிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அது ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு பேசிக்கிட்டோம். என்ன பேசினாலும் அவ திமிர்த்தனத்தை காமிக்க தான் போறா. டேய், அவளை போய் தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லடா பத்து. அஞ்சல ஆசைப்பட்ட மாதிரி பொம்மை கிட்ட பேசிட்டு போனா அவ ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது நிம்மதியா போவாளேன்னு நினைச்சேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்கப்பா. மாமா, உங்க ஆதங்கம் எங்களுக்கு புரியுது மாமா. ஆனா பொம்மி இவ்ளோ புடிவாதமா இருக்காளே. சித்தார்த் போய் இப்போ வரைக்கும் என்ன ஆச்சோ ஏதாச்சோ எதுவுமே தெரியலையே. அப்படி இருக்கும்போது எதை நம்பி மாமா நம்ம வெயிட் பண்ண முடியும்? அத்தைக்கான ட்ரீட்மெண்ட்டை லேட் பண்ணி பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சுன்னா அதனால பாதிக்கப்பட போறது அத்தை தானே மாமா. நம்ம வீட்டோட ஆலமரமே அத்தை தானே மாமா. கொஞ்சம் யோசிங்க. ஓகே, நான் போய் அஞ்சல் கிட்ட பேசுறேன். ஆபரேஷனுக்கு ரெடியாக சொல்றேன். போங்கப்பா, போய் பேசிட்டு வாங்க. அஞ்சல, அஞ்சல, ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிடுமா? நான் அவங்கள வர சொல்லட்டுமா? பொம்மி வந்துட்டாளா இல்லையா? நீ ஆபரேஷனை முடிச்சிட்டு வா. நீ வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன பேசணுமோ பேசிக்கலாம். குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சா என்னமா அர்த்தம்? இனிமே நான் பொம்மிய பார்க்க விரும்பலன்னு அர்த்தம். நான் செத்தா கூட அந்த சாவுக்கு அவ வரக்கூடாது. ஃபோன் பண்ணி அந்த விஷயத்த சொல்லிடுங்க. என்ன அஞ்சல இப்படி அவசகுணமா பேசிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? என் மனசுல இருக்கிற சில விஷயங்களை அவகிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதுக்கு பொம்மிய வர சொன்னா, அப்ப கூட அவ வரலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அங்க என்ன பிரச்சனையோ, என்ன பிரச்சனைன்னு நமக்கு என்னமா தெரியும்? சித்தார்த் கூட பொம்மிய கூட்டு வரதான் போயிருக்கான். எப்படியாவது வந்துருவாங்கன்னு பார்த்தா இப்ப வரைக்கும் வரலமா. இனிமேலும் உனக்கு ட்ரீட்மெண்ட்டை லேட் பண்றதுல அர்த்தம் இல்லம்மா. அப்பா அவ வர போறதில்ல. நீ இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிச்சு
உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன் அஞ்சல. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நீ வேற எதுவும் பேசக்கூடாது. நான் டாக்டரை வர சொல்றேன். நீ ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிடு. பாட்டி சிஸ்டர் ஒரு நிமிஷம். பார்த்து பார்த்து. ஒன்னும் பயப்படாதம்மா, சரியா? நான் பயப்படலைங்க. என்னோட ஒரே கவலை சித்தார்த்தோட வாழ்க்கை இப்படி வீணாயிடுச்சு என்னதான். ஒருவேளை நான் போயிட்டு திரும்ப வரலன்னா பாட்டி அம்மா நீங்க எல்லாரும் சேர்ந்து சித்தார்த்த நல்லபடியா பாத்துக்கோங்க. என்ன அஞ்சலா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? அம்மா ஒன்னும் ஆகாதுமா. பாட்டி மம்மி பொம்மி வந்துட்டா. அண்ணி இது எப்படி நடந்துச்சு? மா எனக்கு எப்படிமா தெரியும்? மன்னிச்சிருங்க பாட்டி, நான் வேணும்னு வராம இல்ல. ஒரு பெரிய பிரச்சனை பாட்டி. என்னாச்சுமா? தாத்தா என்ன ஏதுன்னு தெரியல தாத்தா. பொம்மியை சில பேர் கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தானுங்க. அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இல்லனா பொம்மி இவ்வளவு சீக்கிரத்துல வந்து சேர்ந்திருக்கவே முடியாத. நீங்க எல்லாரும் பொம்மி வேணும்னே வராம விட்டுட்டான்னு நினைச்சிருப்பீங்க. நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயம் கிட்ட கேக்குறேன். எனக்காக, நம்ம வீட்டுக்காக, எங்க எல்லாருக்காகவும் கேக்குறேன். நீ மறுபடியும் சித்தார்த் கூட சேர்ந்து வாழணும் பொம்மி. நீ என்ன நினைக்கிற? சொல்லு பொம்மி. என் வாழ்க்கையில கல்யாணங்கிற ஒண்ணு நான் பண்ணிருக்கவே கூடாது. இந்த தடவை உண்மையாவே குழந்தைய பெத்துக்கணும். கடைசியில எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. என் இடத்துல நீங்க இருந்து பார்த்தா என் நிலைமை உங்களுக்கு புரியும். என் மனசுல ஆறாத வடுவா நடந்த விஷயங்கள் இருக்கு பாட்டி. நான் என்ன பாட்டி பண்ணட்டும்? இங்க பாரு பொம்மி, எனக்கு ஏதாவது ஆயிட்டா அன்னலக்ஷ்மி என் கையில புடிச்சு கொடுத்துட்டு போனாளே, அவளுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிடுமே. சித்தார்த் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவனோட வாழ்க்கையில நீ இருக்கணும் பொம்மி, நீ இருக்கணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோ.
சார் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றாங்க சார். தலையில பலமா அடிபட்டிருக்கு. ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். இல்ல இன்னும் ஒரு நிமிஷமா நினைச்சுக்கங்க. எனக்கு பதில் சொல்லு பொம்மி. எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லு பொம்மி. பொம்மி, நல்ல பதில் சொல்லு பொம்மி. பாட்டி, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவை ஏதாவது பண்ணிடுவா போல இருக்க. எவ்வளவு தூரம் வாய் விட்டு கேக்குறாங்க. ஏதாவது பேசுறாளா? சரியான சுயநலவாதி. யாரு எக்கடி கெட்டு போனா என்ன, நாம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற சுயநலவாதி. இவன் நம்ம வீட்டுக்கே பண்ற துரோகம் இது. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இல்லையா? டேய், இது ஹாஸ்பிட்டல்டா, நம்ம வீடு இல்ல. அப்பன்னு மொழி அடிச்சுக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு. யாருக்கு யார் அப்பா? எனக்கு அப்பாவே கிடையாது. எல்லா பிரச்சனையும் இவளாலதான். எப்ப இவன் நம்ம வீட்டுக்கு வந்தாலோ அப்பையில இருந்து நம்ம வீடு விளங்காம போச்சு. பாரு, எல்லாரும் அமைதியா இருங்க. நமக்கு இந்த ஆபரேஷன் தான் முக்கியம். இதுக்கு மேல யாராவது பேசுறீங்க அவ்வளவுதான் சொல்றேன். இப்ப நடந்த பிரச்சனையில அஞ்சலிக்கு எதுவும் ஆகாம அவ நல்லபடியா திரும்ப வரணும். பிள்ளையாரப்பா, அவளுக்கு எந்த பிரச்சனையானாலும் அதை எதேச்சியா நடந்ததுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது அப்படியே பொம்மி தலையில விழுந்துரும். சித்தார்த்தும் பொம்மியும் நல்லபடியா சேர்ந்து வாழணுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த பழியும் பாவமும் அவ மேல விழுந்துச்சுன்னா அவ வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம போயிடும். அஞ்சல நல்லபடியா பொழைச்சு வரணும். இத எனக்காக மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்காகவும் தான் கேக்குறேன். அவளை நல்லபடியா கூட்டிட்டு வா பிள்ளையாரப்பா. என்னடா மனோ இப்படி திடீர்னு வந்து நிக்கிறா? சொதப்பிட்டானுங்கம்மா தடி பசங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த பொம்மி நைஸா தப்பிச்சிருக்காமா. அந்த நேரம் பார்த்து சித்தார்த் அங்க வந்திருக்கான். அதுக்கப்புறம் பெரிய சண்டெல்லாம் நடந்திருக்குமா. அவ்வளவு பேர் இருந்தாங்க, ஒரு பொண்ணு அடைச்சு வைக்க துப்பில்ல. எதுக்கும் லாய்க்கு இல்லாத பசங்க. அத இப்ப என்னத்த பண்றது? இப்போ வந்துட்டாங்கிறதுக்காக நாம மனசு ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டோம்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்ல தமன்னா. இப்போ இந்த நிமிஷத்துல இருக்கிற சூழ்நிலையை கூட நமக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வோம். அதான் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். சொல்றதை விட செஞ்சே காமிக்கிறேன். பொம்மியை எப்படி இந்த பிரச்சனையில சிக்க வைக்க போறேன்னு பாருங்க. என்னது இது? சரி வா. அம்மா பொம்மி, என்னத்த என்ன போய் கும்பிட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, நீ என்ன விட வயசுல சின்னவதான். ஆனா இப்போ இங்க இருக்கிற சூழ்நிலையில உன்கிட்ட மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேம்மா.
என்ன அத்தை, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல பொம்மி, நீ சித்தார்த்த சேர்ந்து வாழணும். அப்பதான் இந்த வீட்டுல ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரும். பாக்குறல பாட்டியும் தாத்தாவும் எப்படி வருத்தப்படுறாங்கன்னு. சித்தார்த் படுற வேதனைய ஐயோ என்னால பார்க்கவே முடியலம்மா. தயவு செஞ்சு அவ வாழ்க்கைய நல்ல விதமா மாத்திடுமா. அவனை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம வெளியில இருந்து ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவனை பாத்துக்கிறோம். ஏன்னா எங்க கிட்ட முகம் கொடுத்து கூட அவ பேசுறது இல்லம்மா. இங்க யாரும் எனக்காக கெஞ்சுற மாதிரி ஒண்ணு நடிக்க வேண்டாம். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. சாவித்ரி, நீ எவ்வளவு தூரம் அவனுக்காக பேசிக்கிட்டு இருக்க? அவன் என்ன பேசுறான்னு பார்த்தல? அதுவும் யாருக்கு முன்னாடி இப்படி கையேந்திட்டு நிக்கிற? உன் தகுதி என்ன, அவ தராதரம் என்ன? இப்படி எதுவுமே இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னங்க பேசுறீங்க? யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க. அவன் தானே, அவன் யாரு? என் புள்ள தானே, பேசட்டும். பொம்மி நம்ம வீட்டுக்கு வந்தா அதுவே எனக்கு போதுங்க. அதுக்காக தானே இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு பொம்மி, அவங்க பெரியவங்க. இவ்ளோ தூரம் வருத்தப்பட்டு கேட்டும் கூட நீ பிடிவாதமா இருக்கிறது நியாயம் இல்லம்மா. நீ மனச மாத்திக்கோ பொம்மி. இல்ல சித்தி, ஏன்டா எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல சித்தி. நானும் என் மனச மாத்திக்க எவ்வளவோ முயற்சி பண்றேன். என்னால முடியல சித்தி, முடியல. தயவு செஞ்சு யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க.